மாசி மாதத்திற்கான இந்த ஒரு மாதத்திற்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த மாசி மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாம். நிறைய லாபங்கள் கொடுக்கக்கூடிய மாதம், பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம், லக்கு பயங்கரமாக ஃபேவர் பண்ணும். நிறைய பேருக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கிறது, தீசிஸ் சப்மிட் பண்ணி பிஹெச்டி கிடைக்கிறது, ப்ரமோஷன் கிடைக்கிறது, சலுகைகள் கிடைக்கிறது, அண்ணன் தம்பிக்கு கல்யாணம் ஆகிறது, பெரிய பெரிய சந்தோஷமான இடங்களுக்கு போகிறது, இன்பச் சுற்றுலா போகிறது, கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபார்ம் பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறது, நிறைய கோவில்களுக்கு போகிறது, நல்ல படிப்பில் பெரிய இடத்துக்கு ரீச் ஆகிறதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. மேஷத்துக்கு இந்த மாசி மாதம் முழுக்க முழுக்க சர்ப்ரைசிங் ஃபேக்டர்ஸ், சந்தோஷமான ஃபேக்டர்ஸ் ஒன்று கூட தடையின்றி நடக்கும். கன்ஃபியூஷனே இருக்காது. நீங்கள் பிளான் பண்ணால் போகிற அந்த விஷயம் அப்படி நடக்கும். தெய்வமே உங்கள் கூட இருக்கிற மாதிரி, எல்லாருடைய நட்பும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். எதிரியே கிடையாது, எல்லா எதிரியும் நட்பாக மாறிடுவாங்க. அதே மாதிரி நட்பில் இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணி கொடுப்பாங்க. நிறைய பேர் மேஷத்தில் கூட பல பேருக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நினைச்சதோட பல விஷயங்கள் சாதகமாக முடியக்கூடிய கூட்டணி எல்லாமே, சமிக்கைகள் எல்லாமே மாறப்போகிறது. ஸோ இன்ஃபேக்ட் இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது. நீங்கள் நினச்சது சாதிப்பீங்க. பெரிய ப்ரமோஷன், அதாவது என்னென்னா ஒரு ஆஃபீஸில் கார்பரேட்டில் வேலை செய்யக்கூடிய நபர், ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு வைஸ் பிரசிடென்ட்டு, சீனியர் வைஸ் பிரசிடென்ட்டு, டைரக்டர், இந்த மாதிரி ஒரு பொறுப்பு கழுவக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 5-6 டிபார்ட்மெண்ட், 5-6 ப்ராஃபிட் யூனிட்லாம் நீங்கள் பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு தூக்கி மேலே வச்சுருவாங்க. அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். மேஷத்தில் பிறந்த பல பேருக்கு திருப்தி கண்டிப்பாக இருக்கும், லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஒரே ஒரு நெகட்டிவ் ஃப்ளேவர் மட்டும் சொல்லணும்னா மெயினாக உடம்புல விட்டமின்ஸே இருக்காது. ஒரு நண்பரினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வெளியே வரும். யார் உண்மை யார் தவறுங்கிறது தெரிய வரக்கூடிய ஒரு காலகட்டம். அவ்வளோதான் சமாச்சாரம். வேறு மாசி மாதம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே நல்லதாக நடக்கும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 90% இருக்கிறது. உங்கள் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். லக்ஷ்மி ஹயக்ரீவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். மாசி மாதத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி சிவராத்திரி. ஸோ சிவனை வழிபாடு செய்வது, சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது, இரவு நேரம் முழித்து கண்மொழித்து சிவனுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு பெரிய அளவுக்கு நமக்கு அதாவது திருப்தி கொடுக்கும். கர்மா எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகணும்னா சிவனுக்கு நாம் கண்டிப்பாக ஆராதனைகள் செய்வது, அதாவது லிங்காஷ்டகம்னு சொல்லுவோம். அதை நம்ம படிக்க படிக்க அந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது, இந்த வருஷமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதம் மாசி மாதத்தில் 24ஆம் தேதியிலிருந்து பஞ்சகிரக சேர்க்கை அப்படின்னு ஏற்பட போகிறது. பஞ்சகிரக சேர்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா 5 கிரகங்கள் சேருது. அது கிட்டத்தட்ட 17ஆம் தேதிக்கு வந்து ஏற்படக்கூடிய கிரகணம். மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திர கிரகணம். நம்ம இந்தியாவில் எல்லா இடத்துலையும் தெரியும். அதனால் எல்லாருமே சேஃபாக இருக்கணும். மெயினாக அரசியல்வாதிகள், சினிமா பிரபலங்கள், பொதுவாக பிரபலங்கள், எல்லா விதமான கவர்மெண்ட் ஆட்களும் சரி, மீடியா ஆட்களும் சரி, மருத்துவர்களும் சரி, பெரிய பெரிய கிளப்பிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சூதாட்ட விடுதிகள் நடத்தக்கூடியவங்க, எல்லா இடத்துலையும் ரெய்டு, எல்லா இடத்துலையும் அரெஸ்ட்டு. அதாவது எப்படி வரும்னா, அரசியல்வாதிகள் செய்திருக்கக்கூடிய லீலைகள், ஒரு ப்ரொஃபஸர் செய்திருக்கக்கூடிய லீலைகள், யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள், அநாகரிகமான சம்பவங்கள், மிகப்பெரிய கோவில்களில் நடந்திருக்கக்கூடிய அசம்பாவிதங்கள், தலைமை பண்பு இல்லாத நபர்கள், தலைமைச் செயலகத்தில் நடந்திருக்கக்கூடிய அசம்பாவிதங்கள், நிறைய ஆடியோ வீடியோ டேப்பு அது இதுன்னு ரொம்ப கன்றாவியாக இருக்கும் மாசி மாதம் முழுக்க. அதே மாதிரி நிறைய ஃப்ளைட்டு கிராஷு, ஸ்பேஸ் ஸ்டேஷன், லான்ச்சிங் பேட் என்ன சொல்லுவோமோ அது, அதே மாதிரி பெரிய பெரிய ரகசியங்கள் எல்லாமே வெளியே வரக்கூடிய ஒரு நிலைமைகள் தான் இந்த மாசி மாதம் இருக்க போகிறது. எல்லா இடங்கள்லையும் நடந்திருக்கக்கூடிய அநியாயம், அக்கிரமங்கள்லாம் வெளியே வரும். ஒரு மனிதன் வெளியிடக்கூடிய ஒரு நிலைமைகளில் தான் இது இருக்குது. அதனால் பொதுவாகவே மினிஸ்டர் லெவலில் இருக்கிறவங்க, எந்த இடத்தில் நீங்கள் எந்தெந்த இடங்களில் ரொம்ப பிரபலமாக இருக்கீங்களோ, செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்க, பொதுவாகவே வீட்டு தலைவர்கள் வரைக்கும் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். டெல்லி ஆகட்டும், ஃபினான்ஷியல் கேபிட்டல் மும்பை ஆகட்டும், தமிழ்நாட்டில் சென்னை, பெங்களூர், அதே மாதிரி குஜராத்தில் அஹமதாபாத், இந்த மாதிரி நிறைய இடங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இடங்களில் பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை. கனிம வள சுரங்கங்களில் பயங்கரமான பிரச்சனை ஏற்பட்டுன்னு கால் பண்ணி அரெஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய அரெஸ்ட்லாம் நடக்கும். நிறைய பேர் காணாமல் போயிடுவாங்க. சில பேர் வந்து என்ன சொல்கிறது, தேவையில்லாத விஷயங்களில் போய் மாட்டிக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க.
சில பேர் இந்த உலகத்தை விட்டே போயிடுவாங்கங்கிற மாதிரி நிலைமைகள் இருக்குது. இன்னும் பெரிய பெரிய ரிவார்ட்ஸ்லாம் வின் பண்ண நபர்கள்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகளில் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதில் மெயினாக வந்து தமிழ்நாடு லெவலில் பார்த்திங்கன்னா சிவகங்கை, தேவக்கோட்டை, ராணிப்பேட்டை, தூத்துக்குடி, நெல்லை, நாகர்கோவில், செங்கல்பட்டு, அதே மாதிரி ஒரு பெரிய சிவஸ்தலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக, அதாவது ஒரு உதாகரமான ஒரு பிரச்சனை, அரசியல் மேடை, அரசியல் கூட்டத்தில் ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனை, அதாவது தப்பான விஷயங்கள் வெளியே வருவதுங்கிற மாதிரி இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் கிடையாது, நியூஸுக்கு பஞ்சம் கிடையாது. ஆனால் நிறைய பொதுமக்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மாதமாக இருக்க போகிறது. யார் யாருக்கு பாசிட்டிவ் ஜாக்பாட் அப்படின்னு சொன்னால் 100% நான் சொல்லக்கூடியது கும்பராசி நண்பர்களுக்கு, துளாராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்கப்படுது. மேஷராசி, சிம்மராசி, தனுசு ராசி நண்பர்களுக்கும் பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய பேருக்கு பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுற பிரச்சனை இப்போ தான் சால்வ் ஆகுது அப்படின்னு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ராவணாசுரன் தன் பையனுடைய ஜாதகத்தில் நவகிரகங்களுமே 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கணும்னு சொல்ல, சனியுடைய லீலைகளால் 12ஆம் இடம் சனி போகிறதுனால அவருடைய பையனுக்கு அற்ப ஆயுளாக அமைஞ்சுதான். இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி தி சேம் சுச்சுவேஷன். 5 கிரகம், பஞ்ச கிரகமும் போய் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது. மேஷத்துக்கு அதிர்ஷ்டம், மிதுனத்துக்கு பெரிய லக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு ஜாக்பாட். யாருக்குன்னா அவங்களோட வாழ்க்கை துணைக்கு ஜாக்பாட். அதே மாதிரி துலாத்துக்கு அதிகார தோரணை மிக்க பதவிகளும் கிடைக்கும். பெரிய பெரிய இடங்கள்லாம் ரீச் ஆகிற அளவுக்கு உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து மாறும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு வேண்டான்னு சொன்னாலும் மினிமம் உங்கள் பிரதர்ஸ் எல்லாரும் ஒன்று கூடுவீங்க. நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். 2-3 ஆஃபர் கையில் வச்சுருப்பீங்க. கும்பத்துக்கு தலைமை பீடம், கும்பாபிஷேகம், கோவில் கும்பாபிஷேகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ராசிகளுக்கு நல்ல பலன்கள் இருக்கிறது. மற்ற ராசிகளுக்கு எல்லாருக்குமே பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும்.